தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீருமட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞானதிருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும். எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரமட்டும். நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான். அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுதுகொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதுகொண்டு ஏறினார்கள். ஆசாரியரும் லேவியரும் தாவீதுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தாவீது எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் சாதோக்கும் அபியத்தாரும் லேவியர் எல்லோரும் அவரோடு கூடவே போவார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியையும் லேவியர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். தாவீதுக்கு தேவைப்படும் போது கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக அவர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போவது வழக்கம். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் நகரத்திலிருந்து கடந்து தீருமட்டும் அபியத்தார் திரும்பி போயிருக்கிறான். அபியத்தார் பிரதான ஆசாரியன். சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்கள். லேவியர் எல்லோரும் தாவீதுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தாவீதோடு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறார்கள். ஆனால் தாவீதோ தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போகுமாறு கூறிவிடுகிறார். அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். 1 ராஜாக்கள் 2:35. சாதோக்கு அபியத்தாருக்கு உதவி செய்கிறவன். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை லேவியர் சுமந்து கொண்டு போகும்போது சாதோக்கு அவர்களோடு கூட போவது வழக்கம். தேவனுடைய பெட்டி போகும் இடமெங்கும் சாதோக்கும் கூடவே போவான். பிரதான ஆசாரியனாகிய அபியத்தாரோ ஆசாரிய ஊழியத்தில் கவனம் செலுத்துவான். ஜனங்கள் எல்லோரும் நகரத்தில் இருந்து கடந்து தீருமட்டும் அபியத்தார் எருசலேமுக்கு திரும்பி போயிருந்தான். தாவீது வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போகும்போது பிரதான ஆசாரியனாகிய அபியத்தார் தாவீதோடு கூட இல்லை. அவன் எருசலேம் நகரத்திலே ஆசாரிய ஊழியத்திற்காக தங்கியிருக்கிறான். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரும் தாவீதோடு கூட இருக்கிறார்கள். தன்னோடு கூட தேவனுடைய பெட்டி வருவதை தாவீது விரும்பவில்லை. பெட்டி எருசலேமிலே தங்கியிருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வரப்பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்று சொல்லுகிறார். தாவீது மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறார். கர்த்தரையே முழுமையாக சார்ந்திருக்கிறார். மனுஷருக்கு துன்பமும் பிரச்சனைகளும் இக்கட்டுகளும் உபத்திரவங்களும் வரும்போது அவர்கள் கர்த்தரை நெருங்கி சேர்ந்திருப்பது இயல்பு. அபியத்தார் தன்னோடு கூட இல்லாததினால் தாவீது இப்போது சாதோக்கிடம் உடன்படிக்கை பெட்டியை பற்றி சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டியின் பாதுகாப்புக்கு தாவீது முக்கியத்துவம் கொடுக்கிறார். தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ என்று தாவீது சாதோக்குக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்சலோம் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு சேதம் உண்டு பண்ண மாட்டான் என்னும் நம்பிக்கை தாவீதின் மனதில் இருக்கிறது.
தேவனுடைய பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய வாசஸ்தலம். தாவீது ராஜாவால் எருசலேமில் உள்ள அரண்மனையில் இருக்க முடியவில்லை. அவர் தன் உயிருக்கு பயந்து எருசலேமை விட்டு வனாந்திரத்திற்கு போகிறார். தேவனுடைய பெட்டி தன்னோடு கூட வனாந்திரத்திற்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றும், பெட்டி தேவனுடைய வாசஸ்தலத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் தாவீது விரும்புகிறார். தாவீது இப்போது மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறார். தன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதும் தாவீதுக்கு தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தருடைய கிருபையை நம்புகிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தாவீது எருசலேமுக்கு திரும்பி வருவது கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியமாய் இருந்தாலும் தாவீது அதையும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருக்கு தாவீதின் மேல் பிரியமில்லை என்றால் தாவீது வனாந்திரத்திலேயே தங்கியிருக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி தனக்கு செய்வார் என்பது தாவீதின் உறுதியான விசுவாசம். கர்த்தருடைய சித்தத்திற்கு தாவீது எதிர்த்து நிற்க விரும்பவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். செய்வது எல்லாமே தனக்கு நலமாய் இருக்கும் என்று தாவீது நம்புகிறார். விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியத்தையும் கர்த்தரே ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமான காரியங்களை நமக்கு செய்கிறார். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கவும் கூடாது. கர்த்தருடைய கிரியைகளுக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்கவும் கூடாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையினால் நமக்கு என்ன நேரிடுமோ என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். தாவீது வனாந்திரத்திற்கு போனாலும் அவர் சாதோக்கை எருசலேமுக்கு திருப்பி அனுப்புகிறார். சாதோக்கோடு கூட தேவனுடைய பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியரையும் எருசலேமுக்கு திருப்பி அனுப்புகிறார். ஆசாரியர்கள் தாவீதுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தாவீது அவர்களோடு கூட எருசலேமில் இல்லாமல் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவர்கள் தாவீதுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். தாவீது கர்த்தருடைய ஆசாரியரை நம்புகிறார். தாவீது சாதோக்கை ஞானதிருஷ்டிக்காரன் என்று அழைக்கிறார். ஞானதிருஷ்டிக்காரருக்கு சகலமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அவர்களுக்கு ஒன்றும் மறைவாய் இருக்காது. தாவீது இப்போது நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சாதாரண பார்வையில் உள்ள 100 பேரை விட ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் தாவீதோடு கூட இருப்பது அவருக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும். ஆனாலும் தாவீது சாதோக்கை எருசலேமுக்கு திரும்ப அனுப்புகிறார். தாவீது சாதோக்கோடு கூட அவனுடைய மகன் அகிமாசையும் அபியத்தாரின் மகன் யோனத்தானையும் எருசலேமுக்கு அனுப்புகிறார். பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞானதிருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும். எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்தில் செய்தி வரமட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்று சொல்லுகிறார். சாதோக்கு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஊழியம் செய்கிறான். பிரதான ஆசாரியன் ஊரீமையும் திம்மீமையும் பயன்படுத்துவதனால் அவன் ஆசாரிய ஊழியத்தோடு சேர்ந்து தீர்க்கதரிசியின் ஊழியத்தையும் செய்கிறான். ஆசாரியரும் லேவியரும் எருசலேமிலே அவருடைய வீடுகளில் தரித்திருந்தாலும் தாவீதோ வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆசாரியரிடமிருந்து தனக்கு செய்தி வருமட்டும் தாவீது வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பார். அதன் பின்பு அவர்கள் அனுப்புகிற செய்தியை பொறுத்து தாவீது எங்கே தங்குவது என்று தீர்மானம் பண்ணுவார். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போகிறார். அவரோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு போகிறார்கள். அப்சலோம் தன்னிடத்தில் திரும்பி வந்தபோது தாவீது அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படி அழுது புலம்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒலிவமலையின் மேல் தம்முடைய பிதாவை நோக்கி அழுது ஜெபம் பண்ணினார். தாவீதோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். முகத்தை மூடுவதும் வெறுங்காலால் நடப்பதும் துக்கிப்பதற்கு அடையாளமாகும். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய கால்களில் பாதரட்சைகள் இல்லை. அவர் வெறுங்காலால் நடக்கிறார்.
இஸ்ரவேலின் ராஜா ஒரு அடிமையைப் போல நடந்து போகிறார். ஒரு சிறை கைதியைப் போல தாவீது ராஜா தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து போகிறார். தனக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது போல பாவித்து தாவீது அழுது கொண்டு போகிறார். தாவீதின் சொந்த குமாரனே இப்போது அவருக்கு சத்துருவாயிருக்கிறான். தாவீது அப்சலோமை தன்னுடைய கைகளிலும் மார்பிலும் தோள்களிலும் சுமந்து வளர்த்தவர். ஆனால் இப்போதோ அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய குதிங்காலை தூக்கியிருக்கிறான். தாவீதின் பாவங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. தாவீதின் பாவங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாகவும் இருக்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 51:3. தாவீது தன்னுடைய பாவங்களை நினைத்து மனங்கசந்து அழுகிறார். தான் செய்த பாவங்கள் எதையும் தாவீது மறக்கவில்லை. சவுல் தாவீதை கொன்றுபோட துரத்தினார். அப்போது கூட தாவீது இதுபோல அழுததில்லை. இப்போது தாவீதின் மனச்சாட்சி அவரை குற்றப்படுத்துகிறது. தாவீதின் பாவங்கள் அவருக்கு மிகவும் பாரமாய் இருக்கிறது. தன்னுடைய பாவங்களின் பாரத்தை சுமக்க முடியாமல் தாவீது மனங்கசந்து அழுகிறார். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. தாவீது ராஜா அழுவதை அவரோடு கூட நடந்து போகிற ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய மனதிலும் துக்கமும் வேதனையும் உண்டாயிற்று. அப்போது தாவீதோடு இருந்த சகல ஜனங்களும் தங்கள் முகத்தை மூடி அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறிப் போகிறார்கள். அவர்கள் தாவீதின் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள்.